நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுமாக வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக பெரியோரை பின்பற்றும் சிறியோர்கள் அல்லது பெற்றோரை பின்பற்றும் பிள்ளைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் என்ன கற்பிக்கிறது, விவிலியத்தில் என்ன நாம் வாசிக்கிறோம் என்பதை பற்றி முதலிலே யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு அழைத்து கொண்டு வந்து மோசையின் சட்டம் இவர்களை கல்லால் எறிய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே பெரியவர்கள் நிற்கிறார்கள், சிறியோர்களுக்கு அங்கே என்ன வேலை? இவர்களுக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே சிறியோர்களும் செய்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பிள்ளைகளும் செய்வார்கள் என்பதை இங்கே ஒரு தீய செயலை செய்வதற்கு எல்லாம் இணைந்திருக்கிறார். பெரியவர்கள் திரும்பி போன பிறகு சிறியவர்களும் திரும்பி போகிறார்கள். ஸோ பெரியவர்களை சிறியோர்கள் பின்பற்றுகிறார்கள், பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். இங்கே ஒரு தீய காரியத்திலே அவர்களை பின்பற்றுகிறார்கள். இரண்டாவதாக எரேமியாவின் காலத்திலே எரேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற அந்த வசனங்களை வாசிப்போம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்கள், இதுவுமல்லாமல் தீர்க்க தரிசிகளும் ஆசிரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யார். அப்போ சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்கள். எல்லோருக்கும் பொருள், பணம், பதவி, பட்டம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். சிறியோர்களும் அதே ஆசையில் இருக்கிறார். பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை சிறியோர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று வேதம் கற்பிக்கிறது. தீயதான ஒரு காரியத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உலகத்தின் ஆசாபாசங்களை பின்பற்றுகிறார்கள், அதை சிறியோர்களும் பின்பற்றுகிறார்கள். பெற்றோர்களாகி நீங்கள் இதை செய்தால் உங்கள் பிள்ளைகளும் அதை செய்து கொண்டுதான் இருக்கும் என்பதை வேதம் கற்பிக்கிறது. இன்னுமாக நல்ல காரியங்களை செய்த பெரியவர்களை பற்றி நாம் 2 வார்த்தைகளாகும். 2 குறிப்பீடுகள் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 2 குறிப்பீடுகள் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசியாவின் ராஜாவின் காலத்திலே ராஜாவும் சகல மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார். இங்கே யோசியாவின் ராஜா காலத்தில் இருந்த பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். பெரியவர்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லும்போது சிறியோர்கள் ஆட்டோமேட்டிக்காக செல்கிறார்கள். பெற்றோர்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது சிறியோர்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள். அங்கே உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டார்கள், அவர் காதுகளை கேட்டார்கள். பெற்றோர்கள் ஆண்டோட வார்த்தை பைபிள் வாசித்தால் பிள்ளைகளும் வாசிப்பார். பெற்றோர்கள் ஆலயத்தில் நேராக சரியான நேரத்தில் வந்து ஆண்டோட வார்த்தைகளை கேட்டால் பிள்ளைகளும் கேட்பார். ஆண்டுடைய மறைவுரைகளை கேட்டார்கள், பிள்ளைகளும் கேட்பார்கள். நல்ல காரியத்தை இந்த யோசியாவின் ராஜா காலத்திலே அந்த பெரியோர்களை செய்திருக்கிறார்கள், அதை பிள்ளைகளும் செய்து அங்கே பார்க்கிறோம். கடைசியாக யோனாவின் காலத்திலே யோனா புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க 5ஆம் வசனத்திலே அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபாசனம் செய்யபடி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு உடுத்திக் கொண்டார்கள். இங்கே நினிவே நகர மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது, 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று. உடனே பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லோரும் உபாசம் இருக்கிறார்கள், ரெட்டு உடுத்திக் கொள்ளுகிறார்கள். பெரியோர்கள் செய்த காரியத்தை சிறியோர்கள் பின்பற்றுகிறார்கள். ஸோ பெற்றோர்கள் செய்த காரியத்தை பிள்ளைகள் பின்பற்றுகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் நல்ல பெற்றோர்களையும் காண்பித்தது, நல்ல பெரியோர்களையும் காண்பித்தது, தீய பிள்ளைகளையும் காண்பித்தது, நல்ல பிள்ளைகளையும் காண்பித்தது. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நல்ல பெற்றோர்களாக இருக்கிறீர்களா? நல்ல பெரியவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறதா? அல்லது தீய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? தீய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் தீய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அதுக்கு நீங்கள் தான் காரணம். யோசித்து எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சினை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.